கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறோம், நிறைய முன்னேற்றங்களை கொடுக்க போகிறோம். நம்ம விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் தான் வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளி காசு எப்போதுமே எங்கள் பையிலேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாடலுக்கு சொந்தக்காரராக இனிமே தான் ஆக போகிறாங்க இந்த வக்கர பயிற்சிக்காரங்க. ஏன்னா இரட்டிப்பான லாபம், இந்த வக்கரனால எப்போவுமே இரட்டிப்பு, இரண்டு அப்படின்னு குறிக்கக்கூடிய காலகட்டம். இந்த 100 நாட்களில் மன குழப்பங்கள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனி வக்கர பயிற்சி காலமாக இருக்கும் என்பதை எழுதி வச்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். 100 நாட்கள் சூப்பரா இருக்கும், ஆனா 38 நாட்கள் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது இப்போ சனி வக்கர பயிற்சி காலங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் நம்மளுடைய சனி பகவான் மீன ராசியிலேயே வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஜூலை 27ஆம் தேதி நம்மளுடைய சனி பகவான் வக்கரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்கர நிவர்த்தியாரார் அப்படின்னு பார்க்குறோம். டிசம்பர் 11 காலை அதிகாலையில் அவர் வக்கர நிவர்த்தியாரார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 100 நாள் 38 நாள் ஏன் பிரித்தோம்னா மொத்த நாட்கள் 138. ஆனால் இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான கடகராசியில் இருக்க குரு பகவான், சுபகிரகமான குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க, இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை 100 நாட்கள் கிடைக்கிறதுனால அமோகமான யோகம். அதாவது வீடு கட்டக்கூடிய செயல்பாடு, மன மகிழ்ச்சிக்குரிய செயல்பாடு, வேலை வாய்ப்புக்கான செயல்பாடு, ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய செயல்பாடை 100 நாட்களும் சனி பகவான் கொடுத்துருவார். இந்த குரு பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்கரம் பெற்ற சனி பகவான் கவனமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப உணர்த்துவார். அடுத்து இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் சார். சார் விருச்சிக ராசிக்கு சனி வக்ர பயிற்சி 138 நாட்கள் பலன்கள் சொல்லுங்க சார். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார், நிறைய முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார். அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளோட விருச்சிகராசி என்பவர்களுக்கு குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வக்கரம் பெறுகின்ற சனி பகவானுக்குமே குரு பார்வை கிடைக்கிறதுனால நம்ம விருச்சிகராசிக்காரங்க இனிமேல் தான் வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளி காசு எப்போதுமே எங்கள் பையிலேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாடலுக்கு சொந்தக்காரராக இனிமே தான் ஆக போகிறாங்க இந்த வக்கர பயிற்சிக்காரங்க. ஏன்னா இரட்டிப்பான லாபம், இந்த வக்கரனால எப்போவுமே இரட்டிப்பு, இரண்டு அப்படின்னு குறிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்போ இவங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதல் காதல் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா 2வது காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை கிரகங்கள் ரீதியாக உண்டு. முதல் காதல் ஓடிக்கிட்டு பிரச்சனையிலே இருக்குன்னா 2வது காதல் உருவாகக்கூடிய தன்மையும் கிரகங்கள் ரீதியாக உண்டு. மனசு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த 100 நாட்களில் மன குழப்பங்கள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனி வக்கர பயிற்சி காலமாக இருக்கும் என்பதை எழுதி வச்சுக்கலாம். திருமணத்துக்காக வரன் தேடி இருக்காங்க அப்படின்னா உறுதியாக இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வக்கர பயிற்சிக்காரங்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சார் பூ வச்சுட்டோம் சார், பூ வச்சுட்டு பிரச்சனையாக போய்கிருக்கு, ஸோ மறுபடியும் அந்த பொண்ணை நான் முடிக்கலாமா இல்லை அந்த பையனையும் முடிக்கலாமான்னா இவங்க அந்த வக்கர பயிற்சிக்காரங்களும் முயற்சி எடுத்தாங்கன்னா அதே பெண்ணையோ அதே பையனையோ முடிக்கக்கூடிய வாய்ப்பை சனி வக்கர பயிற்சிக்காரங்களை கிரகங்கள் ரீதியாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட தோல்வி, போராட்டம், துரோகம் எல்லாத்தையும் சந்தித்து கொண்டு சமாளித்து கொண்டு மனசுக்குள்ள வலியோடு வாழக்கூடிய நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு நண்பர்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்து இவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து அவர்கள் செய்த தவறை அவர்களே ஒப்புக்கொண்டு இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல் இளைய சகோதரனுக்கு திருமணம், மூத்த சகோதரனுக்கு திருமணம், சகோதரிக்கு திருமணம் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்களுக்கு அவர்களுக்கு திருமணம், அவருடைய உறவுகளுக்கும் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை கிரகங்கள் ரீதியாக கிடைக்க போகுது. அப்போ வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்கிறத தெளிவாக சொல்லும். சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த 38 நாள் அவங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த 38 நாட்கள் பார்த்திங்கன்னா புதிய காதல், புதிய அன்பு, புதிய பாசம், புதிய அக்கறைன்னு இந்த புதிய அப்படிங்கிற ஒரு விஷயம் உதவாச்சுன்னா 38 நாள் என்ன பண்ணோம், தள்ளி நின்றுடும், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிடணும். காதலுக்கு வாங்கினா இந்த காதலை வாங்கினா இந்த காதலை விட்டுறணும், இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 38 நாளுக்கு கிடச்சி. ஏன்னா குரு பார்வை ராசிக்கும் கிடைக்காது,
வக்கரம் பெற்ற சனி பகவான் கிடைக்காது. ஸோ அப்போ நிறைய மனக்குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ இந்த 100 நாள் நல்லா இருந்துட்டேல, அப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு. எப்பவுமே விருச்சகத்துக்கு யார் பிரச்சனைனா, கூடவே இருக்கக்கூடிய உறவுகளும், கூடவே பழகக்கூடிய நட்பும் தான் பிரச்சனை. ஸோ அப்போ கட்டாயமாக விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தையும், கொஞ்சம் பொறுமையும் கடைப்பிடிச்சு, இந்த 38 நாட்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போதும், இதில் ப்ளஸ் என்ன, இதில் மைனஸ் என்ன, இதில் மைனஸ் அதிகமாக இருக்கா செய்ய வேண்டாம், ப்ளஸ் அதிகமாக இருக்கா செய்வோம் அப்படின்னு நிதானமாக யோசித்து செஞ்சிட்டாங்கன்னா, லைஃப்பில் பிரச்சனையை சந்திக்காத ஒரு விருச்சகமாக இருந்துருவாங்க. அதை பார்த்துக்கலாம், நம்ம என்ன பண்ண போகுது, இவங்களாம் ரொம்ப நல்லவங்களா தெரியாங்க, இவங்களை பார்த்தாலே ரொம்ப நாணயமானவா தெரியுறாங்கன்னு நம்பி ஏமாந்த விருச்சகம் தான் நிறையா. ஸோ இந்த காலகட்டங்களில் ஏமாறக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து. ஸோ இதில் கரெக்டாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதேபோல் குடும்ப ஒற்றுமைக்கு, குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தணும். வாயில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லணும்னு தோணும், ஆனால் சொன்னால் பிரச்சனை பெருசாகுங்கிறனால அமைதியாக இருந்துட்டாங்கன்னா, விருட்சகம் பிரச்சனையை சந்திக்காத ஒரு விருட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம விருச்சக ராசி என்பவர்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார். அப்ப இந்த 100 நாட்கள் அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு நற்பலன்கள் என்ன சார் கிடைக்க போகுது? அதாவது இவங்க கிட்டத்தட்ட இவங்களுடைய வயது எத்தனையா இருக்கட்டும், ஏன்னா 20 வயசுக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க பார்க்காங்க, 50 வயசுக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க பார்க்க தான் செய்கிறாங்க. ஸோ இவங்க இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்புக்கு, இவ்வளவு நாள் இவங்க இருந்த பொறுமைக்கு, இவங்க இவ்வளவு நாள் பண்ண தியாகத்துக்கு, இவங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் சரி, மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களையும் சரி, இரட்டிப்பான லாபத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி வக்கர பயிற்சி காலமாக இந்த 100 நாட்களில் நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக விருச்சகத்துக்கு கொடுப்பார். சூப்பர் சார். அப்ப இவங்களுக்கான பரிகாரங்கள்? நம்முடைய விருச்சக ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள படிக்கக்கூடிய, கொஞ்சம் படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய, புக்கு வாங்கவோ, நோட்டு வாங்கவோ, பேனா வாங்கவோ, ஸோ அல்லது மருத்துவ செலவுக்கோ கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு இவங்களாம் முடிஞ்ச உதவிகள் செஞ்சாங்கன்னா, அந்த குழந்தையின் புன்னகை சிரிப்பு என்பது சனி பகவான் கொடுக்கின்ற ஒரு பொக்கிஷமாக நீங்கள் உணரக்கூடிய தருணமாக இருக்கும் என்பது உண்மை. சார், இவ்வளோ நேரம் எல்லா ராசிகளுக்கும் இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நிறைய பேருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த பிரித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியணுன்றது ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, குரு பார்வை சனி பகவானுக்கு 100 நாட்கள் கிடைக்கிறனால அந்த 100 நாட்கள் எல்லாருக்கும் அமோகமான காலம், நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறது நம்ம 100 நாளை பிரித்தது. இந்த 38 நாட்கள் குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறனால வக்கரம் பெற்ற சனி பகவான் உத்திரதாண்டவம் ஆடுவார். அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்னலாம் கொடுக்க போகிறான்னு அவருடைய பார்வை மூலமாகவே படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். அப்போ நம்ம ஒரு வேகமாக போய்கிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்குது, இல்லை ஒரு பேரிக்காடு போட்டிருக்காங்க, என்ன காரணம், நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்காங்க. ஸோ நம்மளும் சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 38 நாட்கள் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக இருந்தோம்னா வக்கரம் பெற்ற சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமான்னு நம்ம அசால்ட்டாக இருந்தால் தான் உங்களுடைய தன்மைகளில் நிறைய குழப்பங்களை கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது சனி வக்கர பயிற்சிக்கான ஒரு பொது பலன். இது பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துக்கான பொது பலனில் உங்களுக்கு 20லேருந்து 30% உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றம் வரும். இதை தாண்டி உங்கள் மனசில் பல கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய லைஃப்பில் எப்போ ஒரு வீடு கட்டலாம், எப்போ கல்யாணம் முடிக்கலாம், எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தால், ஸோ இந்த கேள்விக்கான விடையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலுக்கும் உங்களுடைய முழு விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதகத்தை செக் பண்ணி சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சில பேருக்குலாம் ஜாதகம் இல்லை, நம்ம நல்லா பல பேர் எழுதி வைக்கலை, டேட் ஆஃப் பர்த் குறித்து வைக்கல அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்குமே என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் கூப்பிடுகின்ற நேரத்தை அடிப்படையாக கொண்டு, அதேபோல் பிரசனத்தின் அடிப்படையாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உறுதியாக என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நான் காத்திருக்கிறேன்.